வெல்கம் டு ஐகே அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் 2024 வந்த கொஸ்டின்ஸை பார்த்துருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் 150 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 150 கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ஸ்கின் டெப்த். டேரெக்டாக சொல்லிட்டாங்க ஸ்கின் டெப்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி 1 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீடியமாக ஏன்னா அது கண்டக்டிவிட்டி வந்து 4s, அதுக்கப்புறமேட்டு μr இஸ் ஈக்குவல் டு 1, μ0 இஸ் ஈக்குவல் டு 4π10⁻⁻7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சால்வ் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸ்கின் டெப்த்தோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்கின் டெப்த்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னா நார்மலாக டெல்டா இஸ் ஈக்குவல் டு √2/μ θ ஒமேகா. ஓகேங்களா? இது பர்மியபிலிட்டி, இது வந்து கண்டக்டிவிட்டி, இது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. பர்மியபிலிட்டி, கண்டக்டிவிட்டி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? நமக்கு என்ன கிவன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, μr கொடுத்துருக்காங்க, μ0 வந்து கொடுத்துருக்காங்க, μ0 கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க μr μ0 எல்லாமே நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா μ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். μ என்னது? μr μ0 இதானே μ, இதானே ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போறேன். ஆன்சர் இங்கே வரும். ஸோ மியூ அப்படின்றது இதுதான். மியூ அப்படின்றது உங்களுக்கு இது அப்படின்னா இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒமேகா ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஒமேகா இஸ் ஈக்குவல் 2πf. நமக்கு எஃப் கொடுத்துருக்காங்க. அந்த எஃப்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இதையும் எழுதிட்டோம். 2πfன்னு சொல்லி இந்த வேலையை நான் என்ன பண்ணிட்டேன்? எழுதிட்டேன். ஓகேங்களா? 1 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால 10⁻6 போட்டிருக்கேன், குழப்பிக்க கூடாது. அடுத்தது இந்த ஃபார்முலாக்கு என்ன வேணும்? கண்டக்டிவிட்டி டைரக்டா என்ன கொடுத்துட்டாங்க? 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கண்டக்டிவிட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண வேணாம் போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். 2 மியூ எங்க இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 4π10⁻⁻7. அடுத்தது கண்டக்டிவிட்டி வந்து 4. அடுத்து ஒமேகா வந்து 2π10⁻6. இதுக்கு என்ன எடுக்கணும்? ஹோலா என்ன பண்ணணும்? ரூட் எடுக்கணும். ஹோலா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரூட் எடுத்திருக்கேன். இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். இது இல்லைன்னா போடணும் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு 2, இந்த இடத்துல ஒரு 2. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றாங்க? இங்க ஒரு 4, இங்க ஒரு 4. அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 4 வெளியே காமனா வெளியே எடுக்கிறேன். இங்க பாருங்க, இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு பை இருக்கு, இங்க ஒரு பை இருக்கு. புரியுதுங்களா? அதனால என்ன பண்றேன் அப்படின்னா காமனா வெளியே எடுத்துட்டா 1/4π புரிஞ்சா? அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க 10⁻7 இருக்கு, இங்க 10⁻6 இருக்கு. ரூட் விட்டு வெளியே நம்மளால எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதுக்கு ரூட் எடுத்துட்டு 10⁻−1 அப்படின்னு போட்டுருவோம். இதுதான் உங்களோட கீழே இருக்கிற ஆன்சர். ஓகேங்களா? 1/4π10⁻−1 அப்படின்றது. ஓகேங்களா? இம்பார்ட்டனா இந்த ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா பேசிக்கா இந்த ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்? μ0 கொடுத்துருக்காங்க, μr கொடுத்துருக்காங்க. சில சமயம் μr கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா μ0 கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு பண்ண சொல்லுவாங்க. அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது டைரக்டா கொடுத்துறாங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த ஆன்சர் போட்டுனா கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் 152. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? The 152. The velocity plane wave in a medium μr is equal to 2 கொடுத்துட்டாங்க. μr is equal to 2, epsilon r is equal to 2, permeability of the medium
பர்மிட்டிவிட்டி ஆஃப் தி மீடியம். அதுதான் இது மென்ஷன் பண்ணுது. இங்கே டூ இங்கேயும் டூன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் பிளேன் வேவ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். என்ன பண்ணணும், வெலாசிட்டி ஆஃப் பிளேன் வேவ். உங்களுக்கு கொடுத்த கிவன் டேட்டா மியூ ஆர், அடுத்தது என்னது எப்சிலான் ஆர், அதாவது பர்மிபிலிட்டி பர்மிட்டிவிட்டி மீடியத்துக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. மீடியத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா velocity of plane wave v is equal to 1 divided by mu epsilon r. இதில் நம்ம என்ன பண்றோம், மியூவை என்னன்னு எழுதுவோம். நார்மலா நம்ம மியூவை என்னன்னு எழுதுவோம், இந்த மியூவை மியூ நாட்டு மியூ ஆர்ன்னு எழுதுவோம். இந்த எப்சிலான் நாட்டு எப்சிலான் ஆர்ன்னு எழுதணும். இதுவரையும் ஓகே தானே? இது எதுக்குள்ள எழுதணும், ரூட்டுக்குள்ள எழுதியிருக்கேன் நான் முதல் ஸ்டெப்ஸ். ஏன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இங்கே சொல்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற மியூ நாட்டு அடுத்தது எப்சிலான் நாட்டு தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். இங்கே ஆரையும் தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். தெரியுதுங்களா? இப்போ இந்த டேர்ம் என்ன அப்படின்னா லைட்டோட வெலாசிட்டி சி அப்படின்னு சொல்லுவோம். சி இஸ் ஈக்குவல் டு 1 divided by mu naught epsilon naught. இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 3 × 10⁸ அப்படின்னு வரும், மீட்டர் பர் செகண்ட். ஒளியோட திசை வேகம். ஓகேங்களா? 8ன்னு வரும். இதுதான். ஓகேங்களா? சில நான் போன சமயே சொல்லியிருப்பேன், மியூ நாட் சில இடத்துல கொடுப்பாங்க, ஏதாவது சில இடத்துல கொடுக்காமே போவாங்க. அதெல்லாம் ஃபிக்ஸடான, அதாவது மியூ நாட்டும் எப்சிலான் ஆரும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது எக்ஸாமுக்கு போகும்போது பார்த்துட்டு போயிடுங்க. இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்னு வரும். ஏன்னா இது ஒளியோட திசை வேகம். அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணிட்டேன், மியூ ஆர் எப்சிலான் ஆர் தனியாகவே வச்சிருக்கேன்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருந்தாங்க. அங்கே கொடுத்துருக்காங்களா, மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2, எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த வேலையை நான் இங்கே சப்மிட் பண்ணுறேன். இது கிவன், இது வந்து கிவன். சப்மிட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும், இது இவ்வளோதான், 3 × 10⁸. இதுல இருந்து என்ன பண்ணிடலாம், 1 2 என்ன பண்ண முடியும், வெளியே எடுக்க முடியும். கரெக்டா? ஸோ வெளியே எடுத்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1.5 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வந்து முடியும். இதுதான் வந்து உங்களோட ஆன்சரு, இந்த சம்முக்குரிய ஆன்சர். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அகாடமியில் 2025 ஏஐக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஈஸி ஜாயின் பண்ணால் அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் மூலியமாக கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போவோம். நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சம் எந்த சம் கேட்டிருக்கேன், 169. ஏஐ எக்ஸாம் பொறுத்தவரை படிச்சுட்டு தான் போகணும், ப்ரூஃப்லையும் அடிக்க முடியாதுமா. ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே ஃபார்முலா, சம்மு, டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கலந்து தான் இருக்கும் ஏஐ எக்ஸாம் கொஸ்டினே. உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம சம்மை மட்டும்தான் சால்வ் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ சம்முக்காக போட்டிருக்கேன். அது நம்ம பிளேலிஸ்ட்டாக ஒன்று ரெடி பண்ணி தரேன், அதுலேயும் போய் பார்த்துக்கோங்க. இனிமேல் சால்வ் பண்ணுறது அந்த பிளேலிஸ்ட்டில் நான் போட்டுறேன். 169 என்ன சொன்னால், consider a signal x of n is equal to 1 3 2 5 -1 -2 2 3 2 1. If we upsample the signal by 2-folded, நல்லா பார்த்துக்கோங்க, upsample the signal by 2-folded and then downsample. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் upsample the signal by 2-folded. folded அந்த வார்த்தையை பார்த்துக்கணும், 2-folded. அது பண்ண முடிச்சதுக்கு அப்புறமேட்டு downsample by 3-folded. the resultant output என்னன்னு கேட்குறாங்க. resultant output ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த given x of n எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, இதுலேயே நான் போடுறேன் குட்டியா. x of n வந்து 1 3 2 5 -1 -2
3 2 1. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க, upsample the signal by 2 folded அப்படின்னா upsample 2 பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டேர்முக்கும் பிட்வீன்ல ஜீரோவை இன்செர்ட் பண்ணணும். ஒவ்வொரு டேர்முக்கும் பிட்வீன்ல நான் ஜீரோவை இன்செர்ட் பண்றேன். இப்போ ஜீரோ இங்க இன்செர்ட் பண்ற பாருங்க. அப்போ பார்த்தோம் 1 எழுதிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு 0. 3 எழுதிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு 0. 2 எழுதிட்டேன், ஒரு 0. அது மாதிரி என்ன பண்றேன், எல்லா டேர்மையும் எழுதுறேன். இந்த மாதிரி என்ன பண்ணிடணும், எழுதிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டவுன் சாம்பிள் பை 3 folded. நல்லா பார்த்துக்கோ, முன்ன அப் இப்போ டவுன். டவுன் சாம்பிள் பை 3 folded அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இதான் ஆன்சர் நமக்கு வரப்போகுது. y of n. இதை வந்து ஃபர்ஸ்ட் காலமாக கன்சிடர் பண்ணுங்க. இதை இந்த டேர்மை 1, அங்கிருந்து 3க்கு போங்க 0, அதுக்கப்புறமேட்டு 5, இந்த மாதிரி போட வேண்டியதுதான். ஸோ ஆன்சர் 1 0 5 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1, அதுக்கப்புறம் 0 5 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா போயிட்டே இருக்கும். தெரியுதுங்களா? அதுக்கப்புறமேட்டு 0 இந்த மாதிரி என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா உங்களோட சம் வந்து போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், -2 இந்த அதுக்கப்புறம் 0, இங்கே ஒரு 2 வரும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அச்சமது ஆக மொத்தம் இந்த ஆர்டரில் உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கா? இதே ஆர்டர் தானே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். -1க்கு அப்புறம் ஒரு 0, அப்புறம் -2க்கு அப்புறம் ஒரு 0, 2க்கு அப்புறம் இங்கே ஒரு 0 இந்த இடத்துலயே வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆர்டர் உங்களுக்கு வந்துருச்சு தானே. ஸோ இந்த ஆர்டர் எங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கும். அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு ஏ வந்து ஆன்சராக இருக்கும். அப்சாம்பிள் பை 2 அப்படின்னா ஒவ்வொரு டேர்முக்கும் நடுவில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 0வை இன்சர்ட் பண்ணிடுறேன். டவுன் சாம்பிள் அப்படின்னா 3 அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 2 3 அந்த கேப் விட்டு பாருங்க. இப்போ இங்கே இருக்கா, அடுத்து இங்கே 1 2 3 அந்த கேப், அப்புறம் 1 2 3 கேப்பா தெரியுதா? அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னது, டவுன் சாம்பிள் பை 3. என்னது 3 டவுன் சாம்பிள் பை 3. குழப்பிக்க கூடாது. ஏன்னா 2க்கு என்ன பண்ணியிருக்கோம், அப் சாம்பிளில் 0வை ஒரே ஒரு 0வை இன்சர்ட் பண்ணுறேன். டவுன் சாம்பிள் பை 3 வரும்போது இந்த கேப் எவ்வளவா இருக்கணும், 3 3 எடுத்து நான் என்ன பண்ணிக்கேன், இங்கே போட்டீங்க அப்படின்னா இந்த சீரியஸ் உங்களுக்கு வந்துடும். இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம அகாடமியில் ஏக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 824-864-2211 இந்த நம்பருக்கும் வாட்ஸ்அப் மூலியமாக கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சம்மோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.